நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கின மாலேகான் குண்டுவெடிப்பு சம்பவத்துல குற்றவாளிகளா சொல்லப்பட்ட 7 பேர் 17 ஆண்டுகால விசாரணைக்கு பிறகு மும்பை சிறப்பு நீதிமன்றத்தால விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது எப்ப? இதுல முக்கிய குற்றவாளியா சொல்லப்பட்டவங்க யாரு, எதன் அடிப்படையில விடுதலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இப்ப நாம விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த சம்பவமானது எப்போது நிகழ்ந்தது அப்படிங்கறத பார்ப்போம். செப்டம்பர் 29, 2008 ரம்ஜான் பண்டிகை டைம்ல தான் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருந்தது. அதாவது மகாராஷ்டிராவை சேர்ந்த மாலேகான் பகுதியில் இருக்கக்கூடிய மசூதி பக்கத்துல மோட்டார் சைக்கிள்ல வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்து சிதறி அதிர்ச்சிகர சம்பவம் நிகழ்ந்திருந்தது. இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்துல 6 பேர் பலியானதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில மகாராஷ்டிர பயங்கரவாத எதிர்ப்பு படைன்னு சொல்ற ATS விசாரணையை தொடங்கினாங்க. இந்த சம்பவத்துல நாங்க இந்து வலதுசாரி குழுக்களை சந்தேகப்படுறோம், இது ஒரு இந்து பயங்கரவாதம் அப்படின்னு சொன்னதுனால மிகப்பெரிய சர்ச்சை எழுந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால அரசியல் ரீதியாகவும் பெரும் புயலை கிளப்பி இருந்துச்சு. இந்த வழக்கு சம்பந்தமா கிட்டத்தட்ட 7 பேரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க மகாராஷ்டிர பயங்கரவாத எதிர்ப்பு படை. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்வி பிரக்யா, அதாவது பாஜகவினுடைய முன்னாள் MP, பிரசாத் புரோஹித், முன்னாள் ராணுவ அதிகாரி, அதற்கடுத்தபடியாக மேஜர் ரமேஷ் உபாத்யாயா, அஜய் ரிகர், சுதாகர் திவேதி, சுதாகர் சதுர்வேதி, சமீர் குல்கர்னி, இந்த மாதிரி 7 பேர் இந்த வழக்குல விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்க. அதாவது குண்டு வெடிப்புல பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் சாத்வி பிரக்யாவினுடைய பெயர்ல இருக்குன்னு விசாரணையில தெரிய வந்ததுனாலையும், முன்னாடி நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாத்தான் முஸ்லிம் ஆதிக்கம் செலுத்துற பகுதிகளை குறிவைக்க ஒரு பெரிய சதியினுடைய ஒரு பகுதியா இவங்க இருந்தாங்கன்னு சொல்லி மகாராஷ்டிரா ATS குற்றஞ்சாட்டி இருந்துச்சு. அதே மாதிரி முன்னாள் ராணுவ அதிகாரியான பிரசாத் புரோஹித் மாலேகான் குண்டுவெடிப்புக்கு பின்னணியில அபினவ் பாரத் அப்படிங்கிற தீவிரவாத இந்து குழுவுக்கு தளவாட மற்றும் பொருள் ஆதரவு வழங்கினதா குற்றஞ்சாட்டப்பட்டார். இந்த குழுதான் மாலேகான் குண்டுவெடிப்புக்கு பின்னணியில இருக்கிறதாகவும் ATS குற்றஞ்சாட்டியிருந்தாங்க. புரோஹித் வெடிப்பொருட்களை ஏற்பாடு செய்ய உதவினதாகவும் தாக்குதல்களை திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் கூட்டங்கள்ல அவர் பங்கேற்றதாகவும் சொல்லி புலனாய்வாளர்கள் இவர் மேல குற்றச்சாட்டி இருந்தாங்க. தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான முதல் குற்றப்பத்திரிகையை ஜனவரி 2009 ATS தாக்கல் செய்திருந்தாங்க. ATS ஓட விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்தாலும் ஏப்ரல் 2011 வழக்கு NIAக்கு மாற்றம் செய்யப்பட்டுச்சு. 2016 அன்னைக்கு NIA குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தாங்க.